வணக்கம் சார். ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி, இந்த சீவக சிந்தாமணியை ஒரு உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கமாகவும் அரங்கேறி வருகின்றது. இந்த நிகழ்வானது மிக அற்புதமாக நமக்கு இன்றைக்கு 41வது அமர்வு 41வது அமர்வு ரொம்ப அற்புதமான பகுதிகளை கொண்டு நமக்கு வருகிறது. இதையெல்லாம் நாம் கடவுள் வாழ்த்து கேட்டுவிட்டு அதற்கு அடுத்து தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா, நீங்க கடவுள் வாழ்த்து தொடங்கலாமா? வணக்கம் ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த, மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த, தாவாத இன்பம் தலை யாயது தன்னின் எய்தி, தாவாத இன்பம் தலை யாயது தன்னின் எய்தி, ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப, ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப, தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே, தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே. செம்பொன் வரை மேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல், செம்பொன் வரை மேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல், அம்பொன் பிதிர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து, அம்பொன் பிதிர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து, வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர், வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர், அம்பன் முடி மேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம், அம்பன் முடி மேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப நன்றி. 2 பாடலும் ரொம்ப அற்புதமாக பாடி தொடங்கி வச்சிருக்கிறீங்க. இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய சீவக சிந்தாமணி 41வது அமர்வு தொடர்கிறது. இந்த 41வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 272வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 272வது நிகழ்வை நாம் திருக்குறளை கொண்டு தொடங்குவோம் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. ஆதலால் திருக்குறள் 272வது திருக்குறள் கூடா ஒழுக்கம் என்னும் 28வது அதிகாரத்தினுடைய 2வது திருக்குறள். ரொம்ப அற்புதமான செய்தியை இது தருகிறது. வானுயர் தோற்றம் எவன் செய்யும், ரொம்ப அழகா சொல்றார். வானுயர் தோற்றம், அது என்ன வானுயர் தோற்றம்? நமக்கெல்லாம் தவம் இருப்பவர்களுக்கெல்லாம் அது பெரும் பேற்றை தரும், இறைவனுடைய திருவடியை தரும். அப்பேற்பட்ட தவ ஒழுக்கம் வானுயர் தோற்றம் எவன் செய்யும், அது என்ன செய்ய போகுது? ரொம்ப கேள்வி கேட்கிற. அந்த கேள்விக்கு உரிய செய்தியை அடுத்து சொல்றாரு. தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின், தன் நெஞ்சமானது அறிந்து அது குற்றம் என்று தெரிந்து அந்த குற்றத்தை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் வானளவுக்கு உயர்கின்ற தவத்தால் பெறுகின்ற பயன் ஒன்றுமே செய்யாது. அது பயனற்றதாகிவிடும், எதுக்குமே உதவாததாகிவிடும், கேலி கூத்தாக மாறிவிடும். அந்த கேலி கூத்து வேற எங்கேயும் தேவையில்லை,
நமக்குள் இருக்கின்ற 5 பூதங்களும் எள்ளி நகையாடும் என்று முதலிலேயே சொல்லிவிட்டார் முதல் பாடலில். இந்த அற்புதமான செய்தி, வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சொன்னாரு ஒரு இடத்துல. இந்த இடத்துல தன் நெஞ்சம் அறிந்து பொய் ஒருவன், அதாவது குற்றம் ஒருவன் செய்வானாயின் அந்த குற்றத்தினால் விளைகின்ற பயனிடம் நாம் வானுலகத்தையே அடைகின்ற அந்த பெரும் திருவடி பேரை அடைகின்ற தவத்தை மேற்கொண்டாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் மனசாட்சியோடு நடக்க வேண்டும், மனமறிந்து செயல்பட வேண்டும், மனதிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தியோடு ரொம்ப அற்புதமாக தன் மனசாட்சி தவறென்று உணர்ந்த செயலை துறவரம் மேற்கொண்டவன் தெரிந்து செய்வானானால் வானம் போல் உயர்ந்த தோற்றமுள்ள அவன் துறவு கோலத்தால் என்ன பயன் விளையப் போகிறது என்று மிக அற்புதமாக இந்த 272வது திருக்குறளில் மனதை பற்றி பேசுகிறார். அந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான 41வது அமர்வை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் பெருந்தகையாளர் திருவாளர் தேவ ஜெயசுந்தரம், செயலர் தமிழ்நாடு ஜைன ஆலய தர்மகர்த்தாக்கள் அறக்கட்டளை. இது மட்டுமல்ல, இவர் யூடியூப்னு சொல்றோம் இல்லையா, அந்த வலையொலியில் சமண கோட்பாடுகளை விவரித்து வருகிறார். யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்குரிய விளக்கத்தை தந்து வருகிறார். தானே ஒரு விளக்கத்தை தந்து அதை சார்ந்து வருகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை செய்து வரக்கூடியவர். அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த அவையை அவரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்ந்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று என்ற நாலடியாரின் அருகப்பெருமான் வணக்கத்தை கூறி இந்த அவையை அலங்கரிக்கின்ற ஆன்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். முக்கியமாக என்னுடைய ஆசிரியராக இருக்கின்ற திருமதி சோபா அம்மையாருக்கும், நினைவூட்டி மீண்டும் குழுவில் இணைத்த திருமதி வாசுகி அம்மையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி, எனக்கு அளித்த இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய அவையில எனக்கு அளிக்கப்பட்ட வரம்பு சீவக சிந்தாமணியினுடைய 951 செய்யுள் முதல் 975வது செய்யுள் வரை என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். பொதுவாக இந்த சீவக சிந்தாமணி என்ற நூலை கற்கும் பொழுது இதற்கான ஒரு திறவுகோலை நாம் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு சொல்லி தந்த ஒரு மிகப்பெரிய நுட்பமான செய்தியாகும். நான் இந்த சிவக சிந்தாமணியை புத்தகத்தை படித்து அறிந்து கொள்ளவில்லை. மாறாக சிறு வயதிலே 10, 11 மற்றும் 14, 15 வயதுகளிலே என்னுடைய வீட்டிலே பாட்டியார் மற்றும் என்னுடைய உறவினர்கள், அவர் யார் என்று கடைசியில சொல்றேன், அவர்கள் எல்லாம் இந்த சீவக சிந்தாமணியை தொடராக தினமும் படித்து அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். அப்போது அதனை கேட்டு இன்றைக்கு எனக்கு அறிந்த ஒரு சில செய்திகளையும் உங்களிடத்திலே படைக்கிறேன். பொதுவாக சமணம் என்பது
எல்லா மதங்களுமே தங்களுடைய மதங்களை உயர்வாக பேசுவது வழக்கம். அதே போலத்தான் சமணமும். ஆனால் இந்த சமண மத கோட்பாடு என்பது சற்று வித்தியாசமானது. சமண மதத்திலே வேத விஞ்ஞானம் என்ற ஒரு பகுதி உண்டு. அதாவது உடல் வேறு உயிர் வேறு என்ற ஒரு கோட்பாடு மிக ஆணித்தரமான கோட்பாடாக விளங்குகிறது. இதுதான் இதை அறிந்தவர்கள்தான் நற்காட்சி பேரை அடைய முடியும் என்பதும் இந்த சமணம் சுட்டி காட்டுகின்ற ஒரு சில உண்மைகளிலே அடங்கும். அந்த அடிப்படையில இந்த சீவக சிந்தாமணியை நாம் இப்போது அணுகப் போகிறோம். இதுவரையிலே பல காதல் கதைகளை எல்லாம் பேசி இருக்கிறோம் இந்த சீவக சிந்தாமணியிலே. அடுத்ததாக போர் செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா காப்பியங்களுமே பவனத்திலே துவங்கி மயானத்திலே முடியும். ஆனால் உலகத்திலேயே சீவக சிந்தாமணி தான் மயானத்திலே தொடங்கி பவனத்திற்கு வந்து பின் மீண்டும் முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த அடிப்படையில அந்த திறவுகோல் என்று சொன்னேன் அல்லவா, ஏன் சமண மதத்திலே இவ்வாறான இந்த காம இச்சைகளை தூண்டுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய செய்யுள்கள் எல்லாம் ஏன் வைத்திருக்கிறார்கள், அல்லது அகிம்சையை போற்றுகின்றவர்கள் அகிம்சைக்கு எதிரான கோட்பாடு உடைய போர் பயிற்சிகளை எல்லாம் ஏன் விளக்கி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இடத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் சாதாரணமாக சீவக சிந்தாமணியை படிக்கின்ற பொழுது இந்த திறவுகோலை கையில வைத்து கொண்டால், அதாவது வேத விஞ்ஞானம் என்ற திறவுகோலை கையில வைத்திருந்தால் இவை அனைத்திற்கும் நாம் பதிலை காண முடியும். அதாவது இந்த கதையினுடைய நாயகன், அவருடைய பெயர் ஜீவகன் என்பதாகும். முதலிலே இந்த ஜீவக சிந்தாமணி, ஜீவகன் சரித்திரம் அல்லது ஜீவகன் கதை என்பது கிபி 837 முதல் 897 வரை உள்ள பகுதியிலே வருடங்களிலே ஜெயதவளா என்ற நூலாக வடிவெடுத்து மகாபுராணம் என்ற வகையிலே அவை மாறுபட்டு எழுதப்பட்டு அதிலே சேர்க்கப்பட்ட கதைதான் இந்த ஜீவகன் சரித்திரம் என்ற கதை. ஆக அன்று முதலாக இந்த ஜீவகன் என்ற சொல் அதே அளவிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மகாபுராணத்திற்கு உரை எழுதிய மிகப்பெரிய வடநாட்டு ஆசான்கள் கூட இந்த கருத்தினை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ஜீவகன் என்ற சொல் இரண்டாக பிரிக்க முடியும். ஜீவம் கூட்டல் அகம். அதாவது ஜீவன் என்பது உயிரை குறிக்கின்ற சொல்லாகும். அகம் என்பது உள்ளே அடக்கியது என்பதை உணர்த்துவதாகும். ஆக எதன் உள்ளே இந்த ஜீவன் அடங்கி இருக்கிறது என்றால் இது உடலின் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆக இந்த ஜீவகன் முற்பிறவியிலே பெற்ற வினைகளின் அடிப்படையிலே உடலை பெற்று இந்த பிறவியிலையும் ஜீவகனாக பிறந்து பலவேறுபட்ட நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இந்த பிறவியிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆக இந்த உடல் பெற்ற உயிர் எல்லா ஆட்டமும் ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டுகளையும் அது தன்னுடைய வினைக்கேற்ப அது உய்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத்தனை பெரிய காப்பியத்திலும் கூட இந்த சீவகனுடைய சரித்திரத்தை முதல் பகுதியாக இத்தனை பெயரை 8 பேரை மணக்கக்கூடியவனாக இந்த ஜீவகன் சித்தரிக்கப்படுகிறான். அதாவது அகத்திலே ஜீவனை கொண்ட அந்த மனிதன் இவை எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் நான் சொல்ல வந்த இந்த திறவுகோல். அடுத்ததாக இந்த திறவுகோலை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியையும் அணுகுகின்ற பொழுது அறிஞர் பெருமக்களுக்கு இந்த ஜீவக சிந்தாமணியினுடைய உண்மை புரியும். கடைசியிலே இருக்கக்கூடிய முக்தி இளம்பகத்தை அடைகின்ற பொழுதும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சமண கோட்பாடுகள் மட்டுமல்ல, இந்த ஜீவகன் பெற்ற தீவினை நல்வினை காரணமாக என்னென்னவெல்லாம் இந்த உலகத்திலே அனுபவித்தான் என்பதையும் நாம் உணர முடியும் என்று கேட்டுக்கொண்டு, நேற்றைக்கு சீவகன் அமர்ந்த தேரை இளவல் கார்த்திக் அவர்கள் தன் கைப்பட இழுத்து வந்து ஒரு திருப்பு முனையிலே நிறுத்தி விட்டு சென்றிருக்கிறார். இதுவரையிலே
அனுபவித்து உய்த்து கொண்டிருக்கின்ற இன்பங்களை மட்டுமே பற்றி பேசுகின்ற இந்த சீவக சிந்தாமணியில 951 முதலாக ஒரு சிறு திருப்பு முனை தோன்றத் தொடங்குகிறது. இதுதான் வினையின் திருப்பு முனை என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு இப்போது சீவக சிந்தாமணிக்கு உள்ளே செல்லுவோம். அந்த நாய் வேத விற்பனர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த சோற்றை உண்டு விடுகிறது. அதற்காக அது பலரின் கையால் அடிபட்டு கடைசியிலேயே இறக்கக்கூடிய சூழ்நிலையில ஜீவகன் அதற்கு பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை காதிலே ஓதுகிறார். அந்த மந்திரம் என்னவென்றால், நமோ அரகந்தானம், நமோ சித்தானம், நமோ ஆயிர்யானம், நமோ உவஜ்ஜாயானம், நமோ லோயே சவ்வசாகுணம் என்ற பிராகிருத மொழியில் அமைந்த அந்த ஸ்லோகம். இதற்கு அருகருக்கு வணக்கம், அதை தாண்டி என் வினைகளையும் கெடுத்து நிலையான வாழ்வு பெற்ற சித்தருக்கு வணக்கம், மனிதனாக இருக்கின்ற பொழுது அனைத்து தவங்களையும் செய்து தன்னைத்தான் உணர்ந்த ஆச்சாரியர்களுக்கு வணக்கம், உலகுக்கெல்லாம் கல்வி போதிக்கின்ற ஓவாத்தியாயருக்கு வணக்கம், அதை கேட்கின்ற சாதுகளுக்கும் வணக்கம் என்பதுதான் இந்த பஞ்ச மந்திரத்தினுடைய பொருளாக இன்றைக்கு சமணம் போற்றுகிறது. இந்த மந்திரத்தை காதில் வாங்கித்தான் அந்த அடிபட்ட அந்த நாய் இப்போது தேவர் உலகம் சென்றிருக்கிறது. கற்ற பஞ்ச நமஸ்கார மந்திரம் நீராக கொண்டு உடலிலே ஒரு பெரிய அழுக்கு இருந்ததென்றால் அதை கழுவுவதற்கு நீர் பயன்படுகிறது. உள்ளத்திலே இருக்கின்ற காமம், குரோதம், மானம், மாயை போன்ற கஷாயங்கள் நீங்குவதற்கு அங்கே நீராக பயன்படுவது எது என்றால் இந்த பஞ்ச நமஸ்கார மந்திரம். அதை உள்வாங்கி விருப்பத்துடன் அது என்ன என்பதையும் அது கேட்டு அறிந்து கொண்டு அது தேவனாக உயர்ந்தது. அந்த தேவன் எப்படி செல்லுகிறான் என்றால், 2 வகுப்புகளுக்கு முன்பே ஜீவன் எப்படி பயணிக்கிறது என்று என்னுடைய ஆசிரியர் விளக்கினார்கள். ஒரு நேர்கோடு மற்றும் ஒரு வளைகோட்டின் போகின்ற பொழுது அது தேவலோகத்தை அடைகிறது என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அதே போல இந்திர வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு நேராக சென்று மேலே எழும்பி பின் ஒரு வளைவு வளைந்து அது தேவலோகத்தை அடைந்து அங்கே தேவனாக பிறந்து சுதஞ்சனன் என்ற பெயரிலே அங்கே தேவனாக பிறந்து விட்டது. அந்த தேவன் திரையை விலக்கி கொண்டு வருகிறான். வந்து தான் இந்த நிலைக்கு காரணமானவன் யார் என்பதையும் உணர்கிறான். சீவகன் என்றதை அறிகிறான். அவனை காண்ப வேண்டும் என்று மனதிலே அவா கொள்ளுகிறான். இதை அறிவுறுத்துகின்ற பகுதி, கற்ற ஐம்பதங்க நீரா கருவினை கழுவப்பட்டு மற்றவன் தேவனாகி வானிட சிலையிற் தோன்றி இற்ற தன் உடம்பு மின்னா விடரொழிந்தினையானாகி யுற்ற நிலையெல்லாம் ஓதியின் உணர்ந்து கொண்டான். இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு முற்பிறவியினுடைய அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அதே சமயத்துல ஒரு ஓமையை இங்கே ஆசிரியர் கூறுகிறார். எப்படின்னா, ஒரு துருப்பிடித்த இரும்பு இருக்கிறது. அந்த துருப்பிடித்த இரும்பு எதற்குமே உதவ போவதில்லை, அது தூக்கி எறியப்பட வேண்டியது. ஆனால் அதனை தீயிலே இடுகின்ற பொழுது அது சுடப்பட்டு பொன்னிறம் அடைகிறது. பொன்னிறம் அடைந்து சற்று நேரம் உயர்வான இரும்பாக, துருவில் பிடித்த இரும்பில் இருந்து உயர்வான இரும்பாக அது மாறுகிறது. அதுபோல நாயாக பிறந்து யாருக்கும் பயனின்றி இருந்த அந்த ஜீவன் சீவகன் என்ற ஜீவனுடைய உதவியினாலே பஞ்சமந்திர உபதேசம் பெற்று நாயாக இருந்தது தேவனாக போய் அந்த தன்னை தேவனாக உயர்த்திய அந்த தோழமை மிக்க ஜீவகனை காண வேண்டும் என்று விரும்புகிறது அந்த ஜீவகன், சுதஞ்சனன் என்ற அந்த உயிர். ஆகவே மீண்டும் அது ஜீவகன் வசிக்கின்ற நிலத்திற்கு வருகிறது. இந்த பாடல், இரும்பி நீர்மை கெடுத்தறி தண்ணீர் தரும் பொன்னாகிய வாருயிர் தோழனை விரும்பி விண்ணிரு தொய்யென தோன்றினான் சுரும்புண் கண்ணின்
சுதந்தனன் என்பவன். இவ்வாறாக அந்த சுதஞ்சன தேவன் ஜீவகனை சந்திப்பதற்காக நில உலகிற்கு வருகிறான். அவன் வருகின்ற போது ஒரு யோசனை அளவிற்கு நறும்புகை மனம் கமழுகிறது. ஒள்ளிய தேன் நிலவை போல குளிர்ந்த ஒளி பரவுகிறது. குற்றமற்ற அவனுடைய மணிமுடியிலே மணிமாலைகள் எல்லாம் தொங்குகின்றன. இது எப்படி இருக்கிறது என்றால், சாதாரணமாக சூரியன் மிக ஒளி பொருந்திய அழகான உருவை கொண்டவன். அந்த சூரியனை ஒரு மிகச்சிறந்த ஓவியன் வரைகின்ற பொழுது அந்த ஓவியத்திலே மிக பல தன்னுடைய கற்பனைகளை புகுத்தி தன்னுடைய சிற்பத்தை அழகுற செய்வது போல அமைந்திருந்தது என்று ஆசிரியர் கூறுகிறார். ஓசனை நறும்புகை கமழ ஒன்னிலா வீசிய கதிர் பரந்திமைக்கு மேனியன் மாசரு மணிமுடி மிடைந்த மாலையன் பூசுரு பருதியின் பொலிந்து தோன்றினன். ஆக சூரியனை போல, அதுவும் ஒரு ஓவியன் படைத்த சூரியன் சித்திரம் போல அவன் தோன்றினான். இந்த நில உலகிலே ஜீவகனிடத்திலே வருகிறான். அவன் வந்து ஜீவகன் அருகிலே வருவதை பார்த்து ஜீவகன் பார்த்து விடுகிறான். ஏதோ ஒரு புதிய ஒரு உருவத்தை தான் காண்பதாக ஜீவகன் நினைக்கிறான். மலை போன்ற திரண்ட தோளுடைய சுதஞ்சனன் நெருங்குதலும் ஜீவகன் பார்த்து இந்த உருவத்திற்கு கண் இமைகள் மூடவில்லை, திறக்கவில்லை, அதாவது இமைக்கப்படவில்லை. உடலினுடைய நிழல் கீழே விழவில்லை. அதனால் இவன் ஒரு தேவனாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை மனதிலே ஒரு முடிவுக்கு வந்து, நீ யாரப்பா என்று கேட்கிறான். குன்றன திரண்ட தோழன் குறுகலும் குமர நோக்கி நின்றவன் நெடுங்க நின்று மிமைப்பல நிழலில் யாக்கை என்றியும் கண்ணி வாடா அமரனே என்று தேறி நன்றவன் வரவு கேட்பான் நம்பி நீ யாரை என்றான். ஆக ஜீவகன் சுதஞ்சனனை தேவன் என்று அறிந்து கொண்டாலும் நீ யார் என்று வினவுகிறான். அப்போது முன்பு சொன்னவாறு உயிரினுடைய இயக்கம், உடலற்ற உயிரினுடைய இயக்கம் ஒரு நேர்கோட்டிலும் ஒரு வளைகோட்டிலும் இருப்பது போல இங்கே ஆசிரியர் இந்த விருத்தத்தை படைத்திருக்கிறார். குங்கும மலை போல பருத்து அழகு குடிகொண்ட தோழனே, எந்தையே, இங்கிருந்து உன்னுடைய அருளால் சென்று இயக்கருக்கு தலைவனாகி சங்க வெண்மலை மேல் சந்திரோதயம் என்னும் நகரிலே ஒரு தேவனாக பிறந்து நான் அங்கு வாழ்கிறேன் என்று சுதஞ்சனன் அந்த ஜீவகனை நோக்கி கூறுகிறான். குங்கும கோட்டின் வீங்கி கோலம் வீட்டிருந்த தோழா, இங்கு நின் அருளிற் போகி இயக்கருக்கு இறைவனாகி சங்கவெண் மலையின் மற்றும் சந்தோதயத்தின் உச்சி எங்கியான் உறைவ எந்தை அறிக மற்றொன்று சொன்னான். இதை அறிந்த அந்த ஜீவகன் உண்மையிலேயே அனுபவிக்க பிறந்தவன் என்பதைத்தான் இதுவரையிலே இந்த காப்பியம் உணர்த்தி இருக்கிறது. ஆனால் அடுத்து வருகின்ற செய்யுளிலே அவன் பவ்ய ஜீவன், அதாவது முக்திக்கு முயலுகின்ற ஒரு ஜீவனாக இங்கே சித்தரிக்கிறார் அந்த ஆசிரியர். சித்தர்களுடைய இயல்பையும் சித்தர்கள் தன்னில் தோய்தலையும் திரவிய குண பரியாயம் என்ற ஜெயினத்திற்கே உரிய கோட்பாடுகளையும் இங்கே விளக்கி, சித்தர்களுக்கும் பரியாயம் உண்டு, அந்த பரியாயம் அவர்கள் கேவல ஞானம் பெற்றுவிட்டதாலே தனக்குள்ளேயே அடங்கி தனக்குள்ளே இருக்கின்ற அனந்த குணங்களிலே ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பரியாய மாறுகை மட்டுமே சித்தர்களுக்கு உண்டு. அவர்கள் என்றென்றும் அனந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அதுபோல நானும் இந்த செய்தி கேட்டு எனக்குள்ளே
மகிழ்ச்சியாக ஆனந்திக்கிறேன் என்றவாறு இந்த செய்யுளை புனைந்திருக்கிறார் திருத்தக்க தேவர். என் உரைப்ப கேட்டே என்னவர் உரைப்ப கேட்டே ஏமமும் நிகழ்கலாற்ற பொன்னிரு மாறி வன்கை புறவலன் புகன்று நோக்கி வென்றவர் உலகம் பெற்ற வேந்துடை இன்பமெல்லாம் இன்றேன் கெதிர்த்தேன் தென்றா எரியுமின் திலங்கு வேளான். அதாவது தன்னுடைய கையிலே மிகவும் கூர்மையான வேலை கொண்டிருந்தாலும் கூட தன் உள்ளத்திலே இவ்வாறாக வெற்றி பெற்ற உலகமாகிய சித்த உலகத்திலே சித்தர்கள் அனுபவிக்கின்ற அந்த அனந்த சுகத்தை அனுபவித்ததாக உணர்கிறேன் என்று ஜீவகன் கூறுகிறான். ஆக உலக இன்பங்களை எல்லாம் பெற்றுவிட்டாலும் இன்றைக்கு ஜீவகனுடைய வார்த்தையிலே அந்த சித்த லோகம் தெரிகிறது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலும் சிறு மாற்றம் ஏற்பட துவங்குகிறது. அடுத்ததாக சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சம்பாஷணை வார்த்தைகள். கழலணிந்த சுதஞ்சனன் இவ்வாறாக கூறுகின்ற பொழுது, பட்டாடையுடைய வண்டுகள் முரளும் அசோகின் நிலையில் அமர்ந்த முதல்வனுடைய தலைமை இவ்வுலகில் எல்லாம் அகப்படுத்தினார் போல, அதாவது அசோகு என்ற மர நிழலில் தீர்த்தங்கரர் இருப்பதாக சமண நூல்கள் சமண இலக்கியங்கள் விவரிக்கின்றன. அதுவே நேற்றைக்கு ஐயா அவர்கள் ஜீவகன் ஐயா அவர்கள் சொன்ன பிண்டி நீழல் என்ற சொல்லை விளக்கினார். இந்த பிண்டி என்பதற்கு அசோக மரம் என்பது பெயர். அசோகு என்ற சொல்லை பிரிக்கின்ற போது அ கூட்டல் சோகு. அ என்றால் எதிர்வினையை குறிப்பது, எதிர் சொல்லை குறிப்பது. சோகு என்றால் சோகம், அதாவது சோகமே இல்லாத என்பது இந்த சொல்லுக்கு பொருளாக விளங்குகிறது. ஆக அந்த அருகப்பரமேட்டி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே எந்த விதத்திலும் சோகமோ அல்லது இப்போது சொல்லுகிறோம் அல்லவா நெகட்டிவ் கான்செப்ட்னு, அது மாதிரியான எதிர்மறை கோட்பாடுகள் எதுவும் இல்லாத இடத்திலே அருகன் அமர்ந்து அந்த அமர்ந்த இடத்திற்கேற்றவாறு அந்த அவருடைய கொள்கைகள் அவருடைய முகத்திலிருந்து வந்த சொற்களின் மூலமாக உலகத்தை கட்டி போட்டார் என்பதுதான் இந்த செய்யுளிலே கூற வருகின்ற செய்தி. அவ்வாறாக இந்த சுதஞ்சனன் அந்த ஜீவகனை நோக்கி சொல்லுகிறான், நீ இவ்வாறாக அசோக நிழலில் இருக்கின்ற அருகனின் போல அனைத்து உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு இங்கே நின்று இருக்கிறாய். நின் இறைமையினாலே இவ்வுலகையெல்லாம் அகப்படுத்தி அதற்கு ஒரு ஓமையும் இங்கே கூறுகிறார். அதாவது ஒரு பாவை, அழகாக மேனியிலே ஆடை உடுத்திய மிக வயதில் இளைய ஒரு பாவை மிடுக்காக ஒரு கண்ணாடி முன்னால் நின்று தன் அழகை சுற்றுமுற்றும் பார்த்து கொள்வதை போல அவ்வாறாக பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஒரு பெண்ணுமே கண்ணாடியை விட்டு விலகவே மாட்டார். அந்த கண்ணாடியை உற்று நோக்கி தன் அழகை தானே ரசித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல பல்லுயிரும் நீ வருந்திய தொழிலுக்கு வருந்துமாறு, அதாவது இதுவரை நீ என்னென்ன இடர்பாடுகளை எல்லாம் நீ சந்தித்தாயோ அவையெல்லாம் போகுமாறு நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அந்த சுதஞ்சன தேவன் ஜீவகனை பார்த்து கூறுகிறான். அடுத்ததாக அதற்கு ஜீவகன் மறுமொழி உரைக்கிறான். நாட்கள் தினசரி சென்று விடுகின்றன. இதை ஏற்படுவது சூரியனுடைய இயக்கத்தினால். அடுத்ததாக பட்சங்கள் என்று சொல்லுகின்ற வளர்பிறையும் தேய்பிறையும் வந்தும் போயும் கொண்டிருக்கின்றன. இது சந்திரனுடைய இயக்கத்தினாலே. இவை போல அல்லாமல் நிலையான கோள்கள் போல என் மீது உரிமை கொண்டாட வேண்டியவன் நீ. ஆகவே உன்னை நான் எந்த வகையிலும் உன்னோடுதான் இருப்பேனே தவிர உன்னை விட்டு விலக மாட்டேன். அது போலவே எப்போதெல்லாம் வீரர்களெல்லாம் என்னை சுற்றி கொண்டு வாளோடு என்னை நிரபராதியாக இருக்கின்ற பொழுது வாளோடு என்னை தாக்க வருகின்ற பொழுதும்
யானை கூட்டத்தின் நடுவிலே நான் சிக்கி கொண்டு மதம் கொண்ட யானைகள் எல்லாம் என்னை கொல்வதற்கு வருகின்ற பொழுதும், நண்பனே, நான் உன்னை நினைப்பேன். அப்பொழுது நீ வந்து எனக்கு உதவுவாய். அதுவரை எந்த குறையும் எனக்கு இல்லை என்று சீவகன் கூறுகிறான். அடுத்ததாக அந்த சுதஞ்சன தேவன் தன்னுடைய இருப்பிடம் செல்லுகிறான். இதை வர்ணிக்கின்ற இந்த செய்யுள் முதலிலே இந்த 958வது செய்யுளை படித்து விட வேண்டும். அந்த பட்சங்கள் நாட்கள் என்று சொல்லுகிற செய்யுள். வாளோடு வயவர் ஈண்டி வாரண தொழுவின் முற்றி மீளிமை செய்யின் வெய்ய நண்பன் நினைப்பதல்லால் நாளோடு பக்கம் நைந்து வீழினும் வீழ்தலில்லா கோளுடை கிழமையெல்லாம் குறைவிலன் பிறவின் என்றான். இவ்வாறாக உன்னை நான் எப்போதெல்லாம் நினைக்கிறேனோ அப்போது வருவாய் என்று சீவகன் கூறி அடுத்த செய்யுளில் இந்த ஜீவகனுடைய அழகையும் சுதஞ்சனனுடைய அழகையும் வர்ணிக்கிறார். சுதஞ்சனன் மிக அழகான அணிகலன்களை எல்லாம், ஒளி பொருந்திய அணிகலன்களை எல்லாம் அழிந்திருக்கிறான். அவனோ தன்னுடைய இருப்பிடம் செல்வதற்காக எண்ணி விடை பெற்றுக் கொள்கிறான். யாரிடத்தில் என்றால், பொன் தூணை போல தோளை உடைய ஜீவகனிடத்திலே நின்று விடை பெறுகிறான். உன் நிழலை போல உன்னுடையத்திலேயே நீங்காமல் நான் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உனக்கு துன்பம் நேருகிறதோ என்னை நினைத்திடுக, நான் வருகிறேன் என்று கூறி மின்னல் வேகத்திலே எழுந்து வானிலே பறந்து அவனுடைய இருப்பிடமாகிய அந்த சங்க வெண்மலைக்கு சென்று விடுகிறான். இப்படி செல்லுகின்ற இந்த காட்சி நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்று ஆசிரியருக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. இது இயற்கை தானே? இதுவரையிலே மகளிருடைய இயல்பையும் போர் திறத்தையும் நாட்டினுடைய சிறப்பையும் எல்லாம் செழுமையாக சொல்லிவிட்டு திடீரென ஏதோ மந்திரம் தந்திரம் மாயம் என்பதையெல்லாம் இந்த கதையிலே சொல்லுகிறோமே, இதை படிப்பவர்கள் இதை நம்புவார்களா என்பதற்கு சிறு ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தையும் அவர் இந்த ஜெயின தத்துவங்களின் வாயிலாக நீக்குகிறார். எந்த ஒரு பொருளுமே, பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது அது திரவியம், சப்ஸ்டன்ஸ் என்ற பெயரில் விளங்குகிறது. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு குணம் உண்டு. ஒரு குணம் அல்ல, மிக பல குணங்கள் உண்டு. அந்த குணங்களுக்கு அடுத்ததாக பரியாய மாறுகை என்ற ஒன்று உண்டு. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது. நன்மை என்று கூறப்பட்டவை ஒன்றும் இம்மையிற் செய்தறியாத நாய். அதாவது சுதஞ்சன தேவன் அந்த நாயாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான நன்மையுமே செய்யவில்லை, யாருக்குமே அதனால் எந்த பயனுமே இல்லை. அந்த உடலை விட்டு முன்னர் செய்த நல்வினையின் காரணமாக சீவகன் தனக்கு ஓதிய அந்த 5 மந்திரங்களின் மூலமாக மட்டுமே தேவனாகி விட்டதா என்ற ஒரு கேள்வி எல்லோர் மனதிலும் விழும். இது எதனால் என்றால், ஒரு இரும்பு இருக்கிறது. முன்னர் இதையே இன்னொரு செய்யுளிலேயும் பார்த்தோம். இந்த இரும்பு கொல்லனுடைய பட்டறையிலே நெருப்பில இட்டு காய்ச்சப்படுகிறது. அப்போது அந்த நெருப்பில இட்டு காய்ச்சப்படுகின்ற பொழுது துன்பத்தை அடைந்தாலும் கூட, நெருப்பினுடைய உஷ்ணத்தை தாக்கினாலும் கூட, அந்த இரும்பு, கருப்பாக இருந்த இரும்பு தன் நிலை மாறி செம்பொன் நிறத்தை அடைந்து விடுகிறது. இதுதான் பரியாய மாற்றம். ஆக ஒவ்வொரு உயிருமே தன்னுடைய பரியாயத்தை தன்னுடைய வினையின் காரணமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதை ஒரு சமண கோட்பாட்டிலே நாம் கூற முடியும். தத்துவார்த்த சூத்திரம் என்ற மிக முக்கியமான ஒரு சாத்திரம் உண்டு ஜெயினத்திலே. அதிலே 3வது சூத்திரமாக கூறப்படுவது தன்சன்னிகா ததிக மாத்வா என்ற ஒரு சூத்திரம். அதாவது ஒரு பிறவி
மேன்மைப்பட்ட பிறவியாக ஆவதற்கு காரணமாக இருப்பது நற்காட்சி. அந்த நற்காட்சி என்பது எவ்வாறு ஏற்பட வேண்டும் என்றால், பல பவங்களின் காரணமாக, பல பவங்களிலே அந்த உயிர் செய்த நன்மையின் காரணமாக வினைகள் எல்லாம் நல்வினைகளாகி அவனுக்கு தானாக தர்சனாவர்ணிய கர்மம் கழிந்து ஞான மறைப்பும் கழிந்து அவனுக்கு அந்த நற்காட்சி ஏற்பட வேண்டும். அல்லது இந்த வினை கோட்பாட்டின் அடிப்படையிலேயே யாருடைய போதனையின் மூலமாவது நற்காட்சி ஏற்பட முடியும் என்ற அந்த சூத்திரத்தின் அடிப்படையில இங்கே ஜீவகன் அந்த நாய்க்கு செய்த உபதேசத்தின் காரணமாக அந்த நாய் பிறவி எடுத்த அந்த ஜீவனுக்கு நற்காட்சி ஏற்பட்டு ஏதோ ஒரு சிறு அளவிலே அந்த நற்காட்சியினுடைய அமைந்து அது தேவர் உலகத்திலே சஞ்சரித்தது. இங்கு தேவர் உலகம் வேறு முக்தி வேறு என்பதனை சமணம் மிக ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது. தேவர் உலகமும் இது போன்ற நாம் வாழ்கின்ற இந்த புவியை போன்றுதான் அங்கேயும் தேவர்கள் மனிதர்களைப் போலவே வாழ்கிறார்கள். ஆனால் சற்று உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த விதத்திலும் மாறுதலோ அல்லது எந்த வேறுபாடோ கிடையாது. எந்த விதத்திலும் அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால் மீண்டும் மனித பிறவி எடுத்து தான் செய்த வினைகளை எல்லாம் தவத்தின் மூலமாக, மெய்யடக்கத்தின் மூலமாக, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன்களினுடைய அடக்கத்தின் மூலமாக தன்னைத்தான் அறிந்து தன் ஆன்மா என்பது எது என்பதை உணர்ந்த பின்பு மட்டுமே முக்தியை அடைய முடியும் என்பதிலே ஆணித்தரமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரு சிறு அளவிலே நற்காட்சி ஏற்பட்டு அந்த நாய் பிறவியில் இருந்து சற்றே உயர்ந்த தேவ பிறவியை அது அடைந்திருக்கிறது என்பதை இந்த செய்யுள் மிக அழகாக விளக்குகிறது. சொல்லிய நன்மையில்லா சுணங்களின் உடம்பு நீங்கி எல்லாளி தேவனாகி பிறக்குமோன் என்ன வேண்டாம், கொல்லுலை அகத்திட்டொழி கூறிடும் பிரதங்குத்த வெள்ளையில் செம்பொன்னாகி எரிய நிறம் பெற்றதன்றே என்று ஆசிரியர் விவரிக்கிறார். அடுத்து இந்த இறைத்தன்மை, முக்தியை அடைவது மட்டுமே சமணத்தில் இறைத்தன்மையை பெற முடியும். மற்ற உயிர்கள் எல்லாம் இந்த தேவனாகி விட்டு தேவ உலகத்திலே நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் எல்லாம் இறைமை பெறமாட்டா என்பதை இந்த செய்யுளிலே விளக்குகிறார். இதை மாறுபாடாக எதுவும் கருத வேண்டாம். இது இயற்கையான ஒன்று. ஏனென்றால் யாரையும் இங்கு குற்றம் கூறவில்லை. மாறாக அவர்களும் மேலும் மேலும் செல்வத்தையும் திருவுருவையும் அடைக என்று வாழ்த்துகிறார் இந்த செய்யுளிலே. இதனுடைய அடிப்படை கருத்தினை இப்போது பார்ப்போம். எரியெங்கு போலும் வேலின் முனைகளான் இரணியனை முதலாவரை கொன்றார் திருமால். ஆனால் இரணிய கசுபை தன்னுடைய போர் திறமையாலே கொன்று விட்டாலும் கூட, இரணியன் கெட்டவன் என்பதாலே அழித்து விட்டாலும் கூட, தான் காமனிடம் தோற்றதின் காரணமாக ஒரு பெண்ணினுடைய தன் இளம் மார்பிலே தன் ஆயுளை கழித்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட திருமால் திருவுருவை அடைக, அவர் மேலும் மேலும் திருவை அடைக. ஆனால் 8 வினைகளையும் கழித்த அருக பெருமான் எல்லா செல்வங்களையும் நீங்குதற்கு அரிய வினைகள் 8ஐயும் நீக்கி வீட்டின்பத்தை உண்டாக்கி தரும் அருகனை அல்லாமல் என் தலையினால் நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று ஆசிரியர் இங்கே சூளுரைக்கிறார். ஆக தேவர் உலகம் என்பது இன்றைய தெய்வங்கள் எல்லாம் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பங்களை மேலும் மேலும் பெற்றுவிடட்டும், அதில் எந்த மாறுபாடும் இருக்க வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் என் வினைகளையும் கெடுத்த அருகப்பெருமானை மட்டுமே நான் வணங்குகிறேன் என்று திருத்தக்க தேவர் ஐயா அவர்கள் இந்த நூலிலே இந்த பாட்டிலே சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டு: எரிமலை வேணுதியின் இறங்க காம நடுகடையார் திருமாலை வெம்முலை மேற்திலை தேவர் திருவுருக வருமாலை எண்வினையும் அகற்றி இன்பக் கடலாக்கி
தருமாலை தருமாலை எல்லாதியான் தலையில் தாழ்ந்து பணிவேனோ. ஆக அருகரை மட்டுமே நான் பணிவேன், மற்றவர்களெல்லாம் அவரவர் இயல்பிலே இருக்கட்டும் என்று யாரையும் குற்றம் கூறாமல் தன்னுடைய கடவுளை வேண்டிக் கொள்கிறார். அடுத்ததாக காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தவத்தின் சிறப்புகளை இந்த செய்யுளிலே விளக்குகிறார். பிளவுறாத ஊக்கமாகிய ஏரை பூட்டி உடம்பாகிய மெய்யை தவத்தாலே வருத்தி நல்ல நோன்பாகிய செந்நெல்லை விதைத்து, நோன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கொல்லாமை, வாய்மை, பொய் சொல்லாமை என்ற வாய்மை, பிறன் மனை விழையாமை, கல்லாமை, இது போன்ற 5 விதமான நோன்புகளை நாம் விதைத்து நல்லொழுக்கமாகிய நீரை வற்றாமல் பாய்த்தி ஐம்பொறியாகிய வேலியை புலனாகிய பசுக்கள் பிரியாத வண்ணம் காத்து தீங்கை தடுத்தால் முதலில் துறக்கத்தினை நல்கி புலனை வென்ற சித்த பரமேஷ்டிகளின் பேரின்ப வீட்டை அடையலாம் என்று சித்த பரமேஷ்டிகளின் முக்தியை அடைவதற்கான இலக்கணத்தையும் இங்கே கூறுகிறார். ஒன்றாய ஊக்கவோர் பூட்டி யாக்கை செருவுழுது நன்றாய நல் விரத சென்னல் வித்தி ஒழுக்க நீர் குன்றாமற் கொடுந்தை பெரியின் வேலி காத்தோம்பின் வென்றார்தம் வீட்டின்பம் விளைக்கும் விண்ணோர் உலகின்றே என்று கூறுகிறார். அடுத்தது இவ்வாறாக இந்த சித்த பரமேஸ்வரனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு இருக்கின்ற பொழுதே முன்பு சொன்னது போல அகத்திலே ஜீவனை உடைய அந்த உடல் மீண்டும் தன் தீவினையாலே பலவாறாக சிந்திக்க தொடங்குகிறது. மீண்டும் இந்த உலகத்திலே தான் பெற வேண்டிய இன்பங்களை மனதை செலுத்துகிறது என்ற செய்யுளிலே 963 அமைத்திருக்கிறார். சீவகனும் தோழர்களும் இங்கிருந்து செல்ல மை தீட்டிய நெடுங்கண் மகளிரும் மைந்தரும் அக்காலத்தே இமயத்தை நட்டு பாம்பை சுற்றி கடல் அலறுமாறு கடைந்தவரின் ஆரவாரம் போல் மாறுபட்டு ஆடுதற்கு இளமையான அன்னங்கள் மொய்த்து ஆரவரிக்கும் மேன்மையான பெரிய பொய்கையை அடைந்தனர். அதாவது சித்தரை பற்றியெல்லாம் பேசிவிட்டு சுதஞ்சனனுக்கு செய்த நன்மனைகளின் காரணமாக மனம் மகிழ்ந்து இந்த இருக்கின்ற சமயத்தில மீண்டும் இந்த உலக நினைவு பெற்று இந்த உலகத்திலே மங்கையரோடு கூடி கழிக்கின்ற நினைவிலே இந்த சீவ அகன் ஆழ்ந்தான் என்பதாக இத்தலை இவர்களோடே விமயம் நட்டரவு சுற்றி எத்தலை அலர முன்னேர் கடைவதாராக ஒப்ப மைத்தலை நெடுங்கனாரும் மைந்தரும் மரளியாட மொய்த்திள வண்ணமார்க்கும் மோட்டிரும் பொய்கை புக்கார். அந்த நீர் விளையாட்டை மக்கள் எல்லாம் விளையாடி கழிக்கின்ற அந்த நீர் விளையாட்டில் தாங்களும் கலந்து கொள்ள தன்னுடைய சகாக்களுடன் அங்கே செல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அழகிய விளக்கமுற்ற பொன் மேகலை அணிந்த பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். தங்களுடைய மறைவிடங்களை எல்லாம் மூடுவதற்கு நகைகளாலே மூடிக்கொண்டு அதனிடையே இருக்கின்ற மடிப்பு மிக்க அந்த ஆடைகளினுடைய ஒளியினாலே மடிப்பினாலே அவர்கள் ஆடவர்களை கவருகிறார்கள். மலர் தண்ணிய தாமரை போதாகி அழகிய முகத்திற்கு தக அழகு பொருந்திய குவளையாகிய வாட்கண்ணினையும் உடைய மனமுருகயமாகிய மடந்தையாகிய அழகிய நன்னுதலாளின் நலத்தை பருகினார். அந்த ஜீவகன் அப்பேற்பட்ட மங்கையர்கள் அங்கே நீர் விளையாட்டிலே ஈடுபட்டு இருக்கின்ற மங்கையர்கள் நீராடுகின்ற பொய்கையிலே நீராடுகின்ற மங்கையரின் அழகுகளை போய் பார்த்தார். இப்போ புரியுதுங்களா? அந்த ஜீவன் அகத்திலே இருக்கின்ற பொழுது தன் நினைவு ஏற்படுகின்ற பொழுது சித்தபரமேட்டி நினைப்பதும் உடலை பற்றிய சிந்தனை வருகின்ற பொழுது மீண்டும் அது உலக இன்பத்திலே ஆழ்வதும் மாறி மாறி நடைபெறுவதால் தான் இந்த மனித இனத்திற்கு உயிர் உள்ளே இருந்தாலும் உயிரை பற்றிய ஆசை இல்லாமல் உலக வாழ்விலேயே அது மொய்த்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை இங்கே புலனாகிறது. அடுத்து தன்னுமை முதலிய ஓசைகளையும், அதாவது மத்தளம் போன்ற
தாள இசைக்கருவிகளுடைய ஓசையும் நான் கொண்ட இசைக்கருவிகளுடைய ஓசையும் அங்கே கேட்கிறது. அந்த கேட்கின்ற பொழுது அங்கே மாந்தர்கள் எல்லாம் நீரினை கலக்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மகளிருடைய நெற்றி மிக அழகான வானுலகத்தரை போன்ற தேவ கன்னியரை போன்ற அந்த காட்சியை ஏற்படுத்துகிறது. தன்னிமை முழுவ மொந்தை தனி தகுனிச்சம் பிறவு மோசை எண்ணிய விரலோடு அங்கை புறங்கையின் அசைக்கவாகி திண்ணிதிர் தெரிந்து மோவார் கொட்டியும் குடைந்து மாடி எண்ணுதன் மகளிர் தம்மோடு உயர்மிசை அவர்கள் ஒத்தார். இந்த ஜீவகனும் அவருடைய குழுவினரும் அவ்வாறான மகளிர் விளையாடுகின்ற அந்த குளத்திலே தங்களை சேர்த்து கொண்டார்கள். அடுத்ததாக இனிமை கொண்ட ஊற்று நீளிர் நெடுந்துருத்ததினால் மாறு கொண்டு தூவியும் குங்குமத்தை மேலே வீசியும் நீரை கலக்கி வெளியேற்றி தோல்வி கண்டு நகைத்து அஞ்சினாய் ஆகையால் தவறு செய்தாய் என்று கூறி மலர் மாலை அணிந்த பெண்கள் எல்லாம் ஆண்களை பார்த்து எள்ளி நகையாடி கேலி செய்கிறார்களாம். அதாவது தங்கள் கைகளிலே குங்குமத்தை வைத்திருக்கிறார்கள். அதை மேலே வீசி அதை படாதவாறு ஆண்கள் ஒதுங்குகின்ற பொழுது அவர்களால் அவை முடியவில்லை, தங்கள் மேனியிலே பட்டு விடுகிறது. அதன் மூலமாக தங்களுடைய போட்டியிலே தோல்வி கொண்டாயே என்று அந்த ஆண்களை பார்த்து பெண்கள் நகைக்கிறார்கள். சிவிரியில் ஆறு தூயும் குங்குமம் எரிந்து தெங்கோல் உவரு நீங்கி உழற்றி ஓட்டி யுடைப்புறங் கண்டு நக்கும் தவறென தாமம் பூட்டி தருநிறை கொண்டும் இன்பம் திவறினார் காம வெள்ளம் ஏத்தரும் தன்மையாரே என்ற பாடலிலே விளக்குகிறார். அடுத்ததாக கூந்தலை அழகாக விரித்த மகளிரும் ஆடவரும் சாந்து முதலியவற்றை ஏந்தி கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற காட்சியை வர்ணிக்கிறார். ஒரு ஓடம் ஆற்றினிலே ஒரு ஓடத்திலே சாந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஓடத்திலே குளிர்ந்த மலர் மாலைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. பூவேலை செய்த ஆடைகள் எல்லாம் ஒரு தோணியிலே போய்கொண்டிருக்கின்றன. அணிகலன்கள் எல்லாம் ஒரு தோணியிலே போய்கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக எல்லாவற்றையுமே கையிலே ஏந்தி கொண்டு ஆடவரும் மகளிரும் இங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குவதாக சாந்தகன் நிறைந்த தோணி தன்மலர் மாலை தோணி பூந்துகிலார்ந்த தோணி புனைக்களம் பெய்த தோணி கூந்தன்மா மகளிர் மைந்தர் கொண்டெறிய ஓடி தத்திரை கலங்கள் போல தாக்குபு திரியும் அன்றோ என்று பாடுகிறார். அடுத்ததாக பெண்கள் எல்லாம் துருத்தியிலே நீரை நிரப்பி அதனை ஆண்களின் முகத்தின் மீது பீச்சி அடிக்கிறார்கள். வேகமாக அந்த நீர் ஆண்களினுடைய முகத்திலே படுவதால் ஆண்கள் எல்லாம் அதனை தடுக்கிறார்கள். ஆக ஆண்கள் எல்லாம் தோற்றுவிட்டதாக எண்ணி பெண்கள் கேலி செய்கிறார்கள். அதை விளக்குகின்ற அந்த கவி கலிவளர் களிறு கை நீர் சொரிவபோன் முத்த மாலை பொலிவோடு திவண்டு பொங்கி பூஞ்சிகை அளந்த மந்தாட குளிக நீர் நிறைந்த பந்தர் கொம்பனாரோச்ச மைந்தர் மெலிவு கண்டு வந்தாதோ விருப்பொடு மரளினாரே. அதாவது மரளினார் என்ற இந்த சொல் பெண்கள் தங்களுக்கே இருக்கிற அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற குணங்களிலிருந்து மரளினார் என்றார் மாறுபட்டார் என்று அர்த்தம். ஆக தங்கள் ஆர்வ மிகுதியின் காரணமாக ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக தங்களுடைய 4 அடிப்படை பண்புகளை கூட மாற்றிக்கொண்டார்கள் என்று இந்த செய்யுள் சொல்லுகிறது. அடுத்ததாக வானிலே அசைகின்ற மீன்களும் தம்மில் பொருவன போல அழகிய ஒள்ளிய சுண்ணப்பொடியை பட்டாடையும் மாலையும் சாந்தையும் ஏந்தி எண்ணக்கரிய ஆடவர் மகளின் எதிரெதிரே என்று நின்று ஒருவருக்கொருவர் எரிந்து கொள்ளுகிறார்களாம். மேலே எரிந்து விளையாடி கொள்ளுகிறார்கள். நிலமிசை வானவர் கொண்ட மனம் போல. அதாவது வானவர்கள் எல்லாம் நிலத்திற்கு வந்து
மனக்காட்சிகளை ஏற்படுத்துவது போல இந்த காட்சி அமைந்தது என்று திருத்தக்க தேவர் சொல்லுகிறார். வண்ணவெண் சுண்ணம் பட்டு மாலையும் சாந்தும் ஏந்தி எண்ணிரும் திறந்து மைந்தர் எதிரெதிர் எடிய ஓடி விண்ணிடை நுடங்கும் இன்னும் மீன்களும் பொருவ போல மண்ணிடை அமரர் கொண்ட மன்றலோ திறந்ததன்றே. அவ்வாறாக தேவலோக காட்சிகளையே இந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் அங்கே ஏற்படுத்தினார்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக அந்த பொய்கை குளம் எவ்வாறு இருந்தது அந்த தண்ணீர் என்பதை விளக்குகிறார். தேய்த்து கொண்ட எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதன் மீது சுண்ணப்பொடியையும் தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேய்த்து குளிக்கின்ற பொழுது அதன் மீது அரைத்த சந்தனத்தை பூசிக்கொண்டார்கள். அவர்கள் அணிந்திருந்த கஸ்தூரி மாலைகளும் அங்கே நீரிலே பட்டு நீரும் அந்த கஸ்தூரியினுடைய மனத்தை பெறுகிறது. இவை எல்லாம் அந்த பொய்கையிலே கலந்து அங்கே மிக பெரிய நுரை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த நுரையிலே தேன் வண்டுகளும் மற்றைய வண்டுகளும் அங்கே சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் நீரோ தெளிவுடையதாகவே இனிமையாகவே காட்சியளிக்கிறது. காரணம், இளம் பெண்கள் தங்கள் உடலிலே இருக்கின்ற அந்த மனம் வீசும் அந்த சுண்ணப்பொடியின் காரணமாக நீர் மாசுபடவில்லை என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் தன்னுடைய நெற்றியிலே நெற்றி பட்டையை அணிந்திருக்கும். அதுபோல குறுக்கத்தி கண்ணி அணைந்த நெற்றியை உடைய யாவரும் கைகுவித்து தொறுகின்ற சிறு தெய்வங்களைப் போல திறமுடைய இளைஞர்கள் எல்லாம் நெற்றியிலே பட்டையை கட்டி கொண்டு இளைஞர்கள் எல்லாம் மணிகளை அணிந்து பெண் கொடிகள் எல்லாம் கூந்தலுக்கு அகீர் புகையை போட்டு கூந்தலை தங்களுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் காய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முத்து மாலை அணிந்து அரும்பனைய தங்களுடைய மார்பகங்களில் எல்லாம் கச்சையினால் இருக அந்த ஆடையை அணிந்து கொடுக்கிறார்கள். பிச்சி மாலையும் சூடிக்கொண்டிருக்க, பிச்சி பூ என்றால் அந்த வாசனை மிகுந்த பிச்சி பூவை சூடிக்கொண்டிருக்கிறார்கள். கத்திகை கண்ணி நெற்றி கை தொழு கடவுள் அன்ன வித்தகன் விளையரெல்லாம் விழுமணி கலங்கிடாங்கி முத்தணிந்தாவியூட்டி முகிழ் மலை கச்சின் வீங்கி பித்திகை பிணையால் சூழ்ந்து பெண் கொடி பொழிந்தவன்றே. இவ்வாறாக மேல் உலக தேவர்களைப் போல இந்த ஆண்களும் பெண்களும் அங்கே காட்சியளித்தார்கள் என்று கூறுகிறார். அடுத்ததாக அழகிய பொன் தேரும் செம்பொன்னாலான பல்லக்கும் நெருங்கி பிணைக்கி கரிய பெரிய களிர்களும் காற்றென செல்லும்படியும் புறவிகளும் நெருங்கி அங்கே பயணிக்க தொடங்குகின்றன. இந்த நீராட்டு விழா முடிவுக்கு வருகிறது. எல்லோரும் விழாவிற்கு செல்லுகின்றவர்கள் தனித்தனியாக பல நேரங்களிலே விழாவிற்கு செல்லுவார்கள். விழா முடிந்த பின் விழா இடத்திலிருந்து எல்லோரும் ஒரே நேரத்திலே திரும்புவார்கள். இதைத்தான் இந்த பாடல் எப்படி சொல்லுகின்றது என்றால், புறவிகளும் நெருங்கி வீரர்களும் குழுமி பெரிய மலையிலிருந்து இடைவிடாது பெருகும் வெள்ளம் போல, அதாவது கருங்கடலுக்கு அந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி ஒன்றாக சேர்ந்து பாய்ந்து வருமோ அது போல நகருக்கு அனைவரும் திரும்புகிறார்கள் என்று கூறு. அந்த பாடல் திருந்து போற்றேரும் செம்பொர் சிவிகையும் இடத்து தேற்றி கருங்கயர் களிறு மாவும் களியர் பிடியும் ஈண்டி நெருங்குபு மல்லர் தொக்கு நெடுவரை தொடுத்த வெள்ளம் கருங்கடற் கிழந்த வண்ணம் கடிநகர் கெழுந்தவன்றே. ஆக எல்லோரும் நகருக்கு, பொய்கையிலிருந்து நகருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். முழக்கார் கடலு போலவும் விரைவார் காற்றெனவும் கொடுமையால் கூற்றுவன் நிகர்ப்பவும் வருந்தும் சினத்தால். இப்போது மிகப்பெரிய சம்பவம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. அதாவது அந்த நாட்டினுடைய பட்டத்து யானை அசனி வேகன் என்ற காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த யானை, அவை
அரசர்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய யானை, மீதி யாருக்கும் அது கட்டுப்படாது. அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அதனுடைய இயல்பாகவே அது காற்றை விட வேகமாக செல்லும், விரைவாக செல்லும், கொடுமையாக அந்த மாற்றாரை தாக்கக்கூடிய இயல்பினை அது பெற்றிருக்கிறது. அதுக்கு சினம் வந்தால் அதனை யாரும் தாங்க முடியாது என்ற அளவில இருக்கிறது. அந்த அளவிலே அந்த அசனி வேகன் என்ற யானை தான் கட்டியிருந்த கட்டுத்தறியிலிருந்து அதனை கட்டுத்தறியை முறித்து கொண்டு அங்கிருந்து கட்டுத்தறியிலிருந்து வெளிப்பட்டு மிக வேகமாக இந்த பொய்கையை நோக்கி ஓடி வருகிறது. இப்பதான் எல்லா மக்களுமே இன்பத்தை தூய்த்தார்கள். உடனடியாக அங்கே ஒரு துன்பச் சம்பவம் அதையும் காண்கிறார்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். அக்களிறு மலையிடை பொருது விழும் அருவி போல சொரியும் மதமுடையதாய், தன்னுடைய தலையிலிருந்து அந்த மதம் பிடித்த மத நீர் கீழே அருவி போல கொட்டுவது போல அந்த நீர் கீழே பாய்ந்து வருகிறது. செந்நீர் பயின்ற கொம்புடையதாய், தன் பண்பு கெட்டதாய், அதாவது சாதாரணமாக ஒரு பட்டத்து யானை இயல்பாக அமைதியாக இருப்பதை விடுத்து அமைதியை கெடுத்து கொண்டதாக பண்பிலிருந்து கெட்டு மிகவும் ஆக்ரோஷமாக கண்கள் சிவக்க ஓடி வருகிறது. அவ்வாறு ஓடி வருகின்ற அந்த யானை கண்கள் நோக்கும் திக்கெல்லாம் கண்ணிடத்திலே தோன்றாமல் மக்கள் எல்லாம் மறைந்து விடுகிறாள். எங்கெல்லாம் அந்த யானை திரும்பி பார்க்கிறதோ அந்த திசைகளிலெல்லாம் மக்கள் ஓடி ஒளிகிறார்கள். எங்கே நம்மை வந்து அது தாக்கி விடுமோ என்று ஓடி தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள். அடுத்ததாக கடைசி பாடல், எனக்கு அளித்த பகுதியினுடைய கடைசி பாடல். கரிய பெரிய கண்ணாளாகிய குணமாலை சிவிகையிலே ஏறி அவளும் நாட்டிற்கு அந்த நகரத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார். சிவிகையை தூக்குகின்ற அந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த குணமாலையை, மிகவும் அழகான அந்த குணமாலையை தங்கள் வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? தன்னுடைய எஜமானியாக இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே சிவிகை தூக்குபவர்கள் எல்லாம் பார்த்து வருகின்ற சமயத்திலே அசனி வேகன் வருவதை பார்த்து அவர்கள் சுமந்து வந்த குணமாலையினுடைய அந்த சிவிகையை பல்லக்கை கீழே போட்டு விட்டு திசைக்கு ஒருவராக ஓடிவிடுகிறார்கள். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த குணமாலையினுடைய அருகில் இருக்கின்ற தோழி ஒருத்தி அந்த எப்படியாவது தன்னுடைய எஜமானியை காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஆர்வத்திலே யானை கிட்ட வந்து விட்டது, வந்து கொண்டு இருக்கிறது, அந்த பெண்ணுடைய சிவிகையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் பொருட்படுத்தாமல், ஐயகோ இங்கே என் தலைவியை காப்பாற்றுகின்ற ஆண்மகன் யாரும் இல்லையோ என்று கையை தலைக்கு மேலே உயர்த்தி கூப்பி தொழுதவாறு கூச்சலிடுகிறாள். இதுதான் இந்த 975வது செய்யுள். ஆக கருந்தட்ட கண்ணி தன்மேற் காமுகர் உள்ளம் போல விருங்கலில் தேய்தவோட சிவிகை வீட்டிழைக்க ரேக வரும் பெறல் அவட்கு தோழி ஆடவரில்லையே இல்லையோ ஒருங்கு கை உச்சி கூப்பி களிற்றெதி இறைஞ்சி நின்றாள். இவ்வாறாக தலைவி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே கூச்சலிட்ட அந்த தோழியினுடைய அந்த கூக்குரல் கேட்டதா? அதை கண்டு யாரும் வந்தார்களா? வந்து அந்த அழகிய உருவையுடைய மலர்ந்த கண்களை உடைய குணமாலையை காப்பாற்றினார்களா என்பதை அடுத்து வருகின்ற அமர்விலே அந்த பெரியவர் விளக்குவார் என்று கூறி, இதுவரையில எனக்கு அளித்த பகுதியை நான் ஏதோ எனக்கு தெரிந்த அளவில சொல்லி இருக்கிறேன். நான் அவையில கற்றவர்கள் மிகுந்த அவையில இது கல்லாதவனாக எப்பா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன்
பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்று. அது போல நூலை கல்லாமலேயே கேள்வி ஞானத்திலேயே இன்றைக்கு உங்களிடத்திலே இதை எடுத்து இயம்பி இருக்கிறேன். எனக்கு இந்த கேள்வி ஞானத்தை கொடுத்தது என்னுடைய 11 முதல் 14 வயது வரையில பாட்டியார்கள் என்று சொன்னேன் அல்லவா, அது வீடூரை சேர்ந்த சொர்ணமாலை அம்மாள் என்ற பாட்டியும் அவருடைய மகன் அயனப்ப நயினார் என்பவரும் எனக்கு சொல்லித்தந்த ஒரு சில சீவக சிந்தாமணி பாடல்களிலே இருந்து எனக்கும் சீவகன் மேல் மோகம் வந்து இன்றைக்கு உங்கள் மீன் நின்று இந்த உரையையும் நிகழ்த்தி இருக்கிறேன். பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். நன்றாக இருந்தால் பாராட்டுங்கள், இல்லை என்றால் தயவு செய்து அடியேனை மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. நல்லா அற்புதமான செய்திகளோட இணைச்சு அந்த மதத்துக்கே உரிய கொள்கைகளை எல்லாம் விளக்கி ரொம்ப அற்புதமா காப்பியத்தை கொண்டு சென்று இருக்கிறீங்க. தங்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்களினுடைய ஆசியோடு தங்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. ஒரே ஒரு வார்த்தை. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. பேசலாமா? பேசுங்க. ஜெயசுந்தரன் சார், ஜெயசுந்தரன் சார் ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. நன்றி மேடம். ஒரு நீர் விளையாட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவா மாத்தின பெருமை உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப பிரமாதம். ரொம்ப வணக்கம். நன்றி. எனக்கு பக்கம் இருந்தாலும் பராமரிப்பு நாங்க எவ்வளவு பாருங்க. அதனால கேட்டோம். நிறைய இன்னும் நீங்க இன்னும் கூட இதுல ஏதாவது எடுத்து பண்ணுங்க, எங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நன்றி. நன்றிங்க. அம்மையார் அவர்களுக்கும் இன்றைய சொற்பொழிவாளரை அறிமுகப்படுத்திய அம்மையார் அவர்களுக்கும் இன்றைய சொற்பொழிவாளருடைய ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. ரொம்ப அற்புதமா நிகழ்வை கொண்டு சென்று ரொம்ப செய்திகளை அப்படியே கொட்டி நமக்கெல்லாம் திகைக்க வச்சிருக்கிறாரு. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சான்றோர் பெருமக்களே, நம்ம அடுத்த நிகழ்விற்கு செல்லலாம். ஒரு நிமிடம்.